தண்ணீரை 2 சொட்டு தண்ணீரை இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை மேல தெளிச்சு விட்டா தான் இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை சிரிச்ச போத்துல வெள்ளாம வெள்ளத்தோட சந்தோஷமா இருக்க முடியும். அந்த வர்ண பகவான் ஆம்பளை 2 சொட்டு பனிநீருங்கிற தண்ணீரை இந்த பூமாதேவி மேல தெளிச்சு விடலன்னு வச்சுக்க, இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை என் நேரத்தை நீ எடுத்துக்கிற சொல்லிக்கலாம். நாடகம் படிப்படாம எங்க ஊர் பக்கம்லாம் 155 ரூபா ஒரு நாடகம் படிப்பாங்க. திருடாதே திருடாதே பார்த்தா அதான என்னோட காசு கொடுத்து விட்டு திருடான்னு சொல்லிட்டு போறோம். நாம திருடாதே பாப்பா திருடாதே. அதுக்கு மேல எனக்கு தெரியாது அந்த பாட்டு. ஆமா, கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான். ஏன்னா அந்த பாட்டு எத்தனையோ லட்சக்கணக்கில் போட்டு அந்த பாட்டை கீழ் போட்டிருக்காங்க. பெண்களுக்கு வேலை இல்லை. அப்படி இருக்கிற இந்த நேரத்துல நீ என்னைய பார்த்து நீ கேட்கிற என்ன வேணாலும் பேசலாம் வாய்ப்பு. ஏமா நீ ரொம்ப அறிவான புள்ள மாதிரி எனக்கு தெரியல. ஓ அறிவை நான் சோதனை பண்ணுவா? சோதனை பண்ணி இல்ல, உனக்குள்ள எவ்வளவு அறிவு இருக்குது, எனக்குள்ள எவ்வளவு அறிவு இருக்குது வேணா சோதனை பண்ணி பாத்துக்குவோமா? இப்ப உனக்கு எனக்கு போட்டி. என்ன போட்டி? கேள்விகளை நீ தொடுக்கிறாயா இல்ல அந்த கேள்விகளை நான் தொடுக்கட்டுமா? நீ கேள்விகளை நீங்க தொடுக்கீங்க. கண்டிப்பா நான் என்ன கேள்வி கேட்கிறேனோ என்ன கேட்கிறாய் அதை விட்டு வேற பதில் தான் நீ சொல்லணும். ஆனா கேள்வின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா பதில்னு ஒண்ணு இருக்கு. அப்படித்தானே? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வர்ற சனிக்கிழமை என்ன கிழமை? வர்ற சனிக்கிழமை சனிக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை. பழக்கக்கூடாது, நீ ஒத்தாலும் போட்டு கசைக்கிட்டு இருக்க கூடாது மூளைய. அதனால நான் என்ன சொல்றேன்னு தெளிவா கேட்கிறேன். வர்ற சனிக்கிழமை என்ன கிழமை கேட்டா, வர்ற சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமை. சுவாரஸ்யம். அப்பதான் உனக்கு உள்ளதுக்கு எனக்கு உள்ளதுக்குள்ள வித்தியாசம் தெரியும். புரியுதா? இப்ப வேற கேட்கவா? சீர்காழி கோவிந்தராஜனுக்கு எந்த ஊரு? சீர்காழிக்கு கோவிந்தராஜனுக்கு என்ன ஊர்? அந்த ஊர் அந்த ஊர் என்பவளே எந்த ஊரை சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. சொல்லுங்க. என்ன எதுவும் கேட்கறியா? நான் உங்களை நீங்க உங்களுக்கு அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியும். அறிவு மட்டுமா இருக்கு, கோயிலுக்கு அம்புட்டு வச்சிருக்கீங்க. அதனால நாங்களா யாருக்கும் கேட்கவே இல்லைங்க. பொங்கலை கிட்ட பேசுறீங்களே, ஆமா நீ எந்த ஊரு, எங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கணும்ல. கேட்கறது நம்ம நினைச்சு கேட்டுக்கணுமே ஒரு ஆசைதான். உன்னோட கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா அனுப்பணும்னு ஒரு ஆசை. அப்படியே அதுக்காண்டிதான் இங்க பேசிட்டு இருக்கேன். இல்ல வேற மாதிரி பேசணும்னா பண்ணிக்குவோம். வேற மாதிரி நீங்க செய்வீங்களா? செய்வோம். உனக்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க. உன் கையில எத்தனை விரல்கள் இருக்கிறது? 5 விரல். ஒரு கை தான் உனக்கு இருக்கா? 2 கை. 10 விரல் இருக்கியா? 10 விரல் எதை வச்சு சொல்றேன்? 1 2 3 4 5 10 தான். எனக்கு மட்டும் 11 இருக்கு. ஒரு கை உள்ள ஒண்ணு இருக்குல்ல? இல்ல, எனக்கு மட்டும் 11 இருக்கு. எப்படி உனக்கு மட்டும் 11 இருக்கும்? பெட்டிக்காரர், மிருதங்காரர், ஆட்டோக்காரர், தாளக்காரர், ஏன் உனக்கு மைக்கிட்டுக்காரர், உட்கார்ந்துருக்க மக்கள் எல்லாருக்குமே 11 விரல் இருக்கு. எப்படி 11 விரல் இருக்கும்? சொல்றேன். கையில உள்ள எண்ணி சொல்லு. சும்மா சொல்லு. எண்ணி 10 இருக்குல்ல? கை நீட்டு. என்ன டீச்சர் இருக்கு போறியா? இப்படி திருப்பி இப்படி திருப்பி கையை நல்லா வெறி. காலை வெறினா வெறிக்கிற, கை வெறினா வைக்க மாட்டேங்க. கை இப்படி வெறிப்பா. சொல்லிக்கா. 10 9 8 7 6 6 சொல்லு. அப்புறம் 10ங்கிற இவ்வளவு பெரிய கூட்டத்துல இத்தா தண்ணி புரிய சொல்றீங்க. நீ அரிச்சந்திரனுக்கு பொண்டாட்டியா போனியா? நீ என்ன சொல்லுவ? அரிச்சந்திரனுக்கு பொண்டாட்டி இல்லையா? நீ அரிச்சந்திரனா? இல்ல, நான் அரிச்சந்திரன் மாதிரி பேசுறேன். அரிச்சந்திரனுக்கு பொண்டாட்டியா போனியா நீ என்ன சொல்லுவேன்னு தான் கேட்கிறேன். நான் தான் அரிச்சந்திரனுக்கு பொண்டாட்டி. அது போட்டோம். உலகத்திலேயே முட்டையிடாத பறவை ஒரு பறவை ஒண்ணு இருக்குது. பப்பானை தவிர. பப்பான் குட்டி போட்டு பால் கொடுக்கும். அது போன்ற ஒரு பறவை இந்த உலகத்திலே முட்டையிடாத பறவை ஒரு பறவை ஒண்ணு இருக்கு. தெரிஞ்சா சொல்ல. இல்ல எனக்கு நீ எதுவும் கேட்கணும். முட்டை விடாத ரெடியா இருக்கும். எல்லாம் இருக்குமே. எல்லா பறவையும் தான் முட்டை விடும். உங்களுக்கு தெரியுமில்ல எல்லா பறவையும் தெரியுமா? முட்டை விடாத பறவை உனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியாதுங்க. நான் சொல்லவா? உலகத்திலே முட்டையிடாத பறவை
பால் கொடுக்கும். வவ்வாலை தவிர முட்டையிடாத பறவை என்ன பறவை தெரியுமா? ஆண் பறவை கூட முட்டையிடாது, பெண் பறவை தான் முட்டையிடும்.